ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சலு. திஸ் இஸ் அமல். நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மூவி ரியாக்ஷன் அதெல்லாம் பண்றோம். நான் மட்டும் தனியா ரியாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தாரு. இன்னைக்கு தான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எஸ் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா லோகா சாப்டர் 1 சந்திரான்ற அந்த மூவி வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் மூவி மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோடைய தொடர்ச்சியா செகண்ட் பார்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருந்த நம்ம டொவினோ தோமஸா இருக்கட்டும், நம்ம ப்ரொடியூசர் துல்கர் சல்மான், அவர் சார்லின்ற அந்த ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. டொவினோ மைக்கேல்ன்ற அந்த கேரக்டர்ல மிரட்டி விட்டுருப்பாப்புல. எல்லாருமே இதோட செகண்ட் பார்ட்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக ஒரு லீட் தர்ற மாதிரி என்னது வென் லெஜெண்ட்ஸ் ஷில்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து டிக்யூ அவருடைய பேஜ்லயே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நம்மளுடைய நிறைய வீഡിயோஸ் வரும்ன்றதை நீங்க எதிர்பார்க்கலாம். വരും. എടോ എന്നെ ഇടയ്ക്കൊക്കെ ഒന്ന് വിളിക്കടോ. എപ്പോഴും വേണ്ട, വല്ലപ്പോഴും ഒരു 50 കൊല്ലം കൂടുമ്പോഴോ 100 കൊല്ലം കൂടുമ്പോഴോ. എന്താ നീ ഒരു ബോറനായതുകൊണ്ട് കള്ളു കുടിച്ചാൽ ആരും ബോറൻ. ഞാൻ ബോറനും താനാടോ ബോറൻ. இவங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகாத மாதிரியே தான். ஆமா, ഈ കള്ളുകൂടി ഞങ്ങളെ ചാത്തന്മാരുടെ ഒരു ബേസിക് ട്രീറ്റ് ആണ്. ഞാൻ മാത്രമല്ല, എൻ്റെ 389 ബ്രദേഴ്സും ക്രോണിക് ആൽക്കഹോളിക്സ്. കള്ളു കുടിച്ചാൽ ഞങ്ങൾ തകർന്ന കോപ്പാണ്. ഇയാളൊരു മാതിരി. എന്തിനാണ് അത്ര ബലം പിടിക്കുന്നത്? ഒന്ന് ഫ്രീ ആവണം. என்ன பொசுக்குன்னு வாழ எடுத்துட்டாப்புல. ഇത് വായിച്ചായിരുന്നോ? നമ്മളെ പറ്റിയാ ഫസ്റ്റ് ചാപ്റ്റർ അവളാ. കളിയങ്കാട്ട് നീലി. മൈക്കിൾ ചാപ്റ്റർ 2 ഞാനാ മോനെ. ആയിക്കോട്ടെ. ഞാൻ വായിച്ചായിരുന്നു. ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ, ഹിറ്റ്ലറിനെ പറ്റി താനില്ലടോ? സത്യം പറ. ഹിറ്റ്ലറയാ? അല്ല, ഇതിനകത്ത് അങ്ങനെയൊക്കെ എഴുതി വെച്ചേക്കും. எங்கேயோ போகும் போலே. നിനക്കിപ്പോ എന്താ വേണ്ടേ? എൻ്റെ ചേട്ടൻ പുറത്തിറങ്ങിയിട്ടുണ്ട്, അറിഞ്ഞായിരുന്നോ? പുള്ളി എൻ്റെ അത്ര ഫണ്ണല്ല, ചില വയലൻ്റാ. അറിയാം. മൂത്തോനും എന്നെയാണ് അവന് വേണ്ടത്. എനിക്ക് പേടിയൊന്നുമില്ല, എന്നാലും ചേട്ടനല്ലേ. അതിന് എന്തെങ്കിലും സഹായം ആവശ്യം വന്നാൽ വിളിക്കും. വരുമോ? ഇയാളിതൊരു കൂട്ടം ജാടയാണ്. വരാന്ന് പറയടോ. അവനൊരു ഭ്രാന്തനാണ്. നിന്റെയൊക്കെ കുടുംബ പ്രശ്നത്തിൽ ഞാനതിന് തരണം. ബ്രോ, നമ്മളൊക്കെ ഒരു കുടുംബമല്ലേ ബ്രോ? അല്ല ബ്രോ, എനിക്കറിയാൻ താൻ വരുമെന്ന്. ഇല്ലെങ്കിൽ ചാത്തന്മാര് തന്നെ കൊണ്ടുവരും. നീ വിളിക്കും, നമുക്ക് നോക്കാം. நைஸ். செகண்ட் பார்ட்ல வரப்போகிற சாப்டர் மைக்கிளோட அண்ணன். மைக்கிளுக்கு 389 அண்ணனுங்க. அப்ப அவர் மாதிரி தான் இருப்பாரு. ஓ மை காட். ஒன்னொன்னு ஒரு கெட்டப் வச்சா கூட 389 பாட்டு போகும் போல இருக்கு. அட பாவிகளா. நைஸ்ல. எஸ். அப்ப சாப்டர் 2 வந்து மைக்கேல் சாப்டர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மைக்கேல் சாப்டர்ல மைக்கேலோட அண்ணனுடைய சாப்டர். அண்ணனோட சாப்டர். அவங்க எத்தனை அண்ணன்? 389 அண்ணனுங்க இருக்கிறதா வந்து மைக்கேல் சொல்றாப்ல. மைக்கேலோட கேரக்டர் வந்து சாப்டர் 1ல ரொம்ப நல்ல மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய அண்ணனுங்க ரொம்ப மோசமான கேரக்டர்ன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சாப்டர் 2 வந்து வேற லெவல்ல வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு டொமினிக் அருண். அண்ட் டிக்யூவோட அந்த லுக் சூப்பரா இருந்ததுல, பயங்கர கியூட்ல. 40 இயர்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமா, பயங்கர ஹேண்ட்ஸம், மாஸா இருந்தது. அந்த வாள் எடுத்து அந்த பண்ற அந்த சீனா இருக்கட்டும், அண்ட் அவருடைய அந்த ஒரு மாதிரி ஆட்டிடியூடான நான் வர மாட்டேன் அதுன்ற மாதிரி இருந்தாலும் வந்து நம்ம மைக்கேல் கேரக்டர் பண்ற டொவினோ தோமஸ் வந்து தன்னுடைய அண்ணனுக்காக இந்த படத்துல மேபி செகண்ட் சாப்டர்ல வந்து வில்லனுக்கு சாதகமா இறங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. நம்ம படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெஸ் பண்றதுலாம் ரொம்ப கொஞ்சம் ஓவர் தான். டொவினோவோட அந்த லுக் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ஒரு வில்லத்தனமான கேரக்டர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கொடூரமான ஒரு லுக்கா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த லாஸ்ட் சீன் வந்து உண்மையிலேயே மிரட்டி விட்டாங்க.
அண்ட் டிகியோட அந்த ஆட்டிடியூட், சார்லி கேரக்டர் வந்து சார்லி எப்பவுமே கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கு. சார்லி கேரக்டர் வந்து சூப்பர்பா வந்து சார்லின்ற அந்த கேரக்டர் வந்து நம்ம ஒரு சூப்பர்பான அந்த ஒரு கேரக்டர்ல டிகியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு சூப்பர் ஹீரோவா சார்லியை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு எனக்கு. சோ காய்ஸ், அப்போ இந்த படத்துல இவங்க 2 பேரும் பேசின அந்த பேச்சுக்கு தேவையில்லாம சார்லியும் இந்த வம்பல மைக்கேல் வந்து இழுத்து விட்டுருவாங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு வரதான் செய்யுது. சாப்டர் 2 நீங்க எப்படி வேணா இழுத்துட்டு போங்க, பட் இது மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ஒரு பிக்கஸ்ட் ஹிட்டா பேன் இந்தியா லெவலுக்கு ஒரு 1000 crores அடிக்கிற ஒரு பயங்கரமான படமா எடுத்து வச்சிருக்க டொமினிக் அருண். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம். எஸ், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அவ்வளவு சூப்பரா இருந்தது. சோ அதுக்கப்புறம் அதை விட இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்களுக்குள்ள அதிகமா இருக்கும். நம்ம ஆல் ஓவர் இந்தியால எல்லாருமே இந்த படத்தை வந்து ரொம்பவே ரசிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை வந்து மலையாளத்துல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியா வந்து இந்த ஹீரோஸை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், அப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத நீங்க தான் மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பா வரும்ல? ஆமா, வரும். நீங்க இருந்தா வரும், இல்ல நான் தனியா பண்ண வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.